ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 10th கொஸ்டின் ஃப்ரம் கம்பேரிசன் ஆஃப் நம்பர் சிஸ்டம் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் 7890224 இன் இந்தியன் as well as இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். ஸோ அதுக்கு தான் நான் 2 டேபிளுமே வரைஞ்சிட்டேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டக் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 7890224 நான் எழுதிக்கிறேன். ஸோ 7890234 இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி ஒரு கம்மா வச்சிடலாம். இது காமன். அப்புறம் 2 டிஜிட் தள்ளி 2 டிஜிட் தள்ளி தள்ளி கம்மா வச்சீங்கன்னா இது வந்து அக்கார்டிங் டு இந்தியன் நம்பர் சிஸ்டம் இப்படிதான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடலாம். ஸோ 7890234. ஸோ 234 இங்க எழுதிக்கோங்க. 90 இங்க எழுதுங்க. இங்க ஒரு கம்மா வைங்க. 78 இங்க எழுதுங்க. அவ்வளவுதான். ஸோ இதை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? 78 lakhs ஏன்னா லேக்ஸ் பீரியட்ல இருக்கு. 90,000 ஏன்னா தௌசண்ட்ஸ் பீரியட்ல இருக்கு. 234 இப்படிதான் நம்ம கூப்பிடுவோம் இதை. ஸோ 78 lakhs 90,234 தான் இந்த நம்பரை நம்ம இந்தியன் சிஸ்டம்ல இப்படிதான் கூப்பிடுவோம். இப்போ நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம் எப்படி கூப்பிடலாம்னு பார்க்கலாம். இதே நம்பரை நம்ம இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் கம்மா வச்சிடலாம். அப்புறமா நம்ம யோசிக்கலாம் எப்படி கூப்பிடுறதுன்னு. ஸோ இதே நம்பர் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கமா, அப்புறம் மறுபடியும் 3 டிஜிட்ஸ் தள்ளி இருக்கமா, அவ்வளவுதான். ஸோ நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ், 1000 10,000 100,000 1 மில்லியன். ஸோ 7,890,234. ஸோ இது நம்ம இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தில் இப்போ எழுதிடலாம். ஸோ 7,890,234. ஸோ இங்க ஒரு கமா, இங்க ஒரு கமா, அவ்வளவுதான். ஸோ இது அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டமும் நேம் பண்ணிட்டோம், அக்கார்டிங் டு இந்தியன் நம்பர் சிஸ்டமும் நேம் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து 10th கொஸ்டின் ஆன்சர். ஸோ அடுத்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.